ஒரு ஆளாக வந்திருக்கீங்க, யாருமே கூட வரல. வந்து ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது அவனுக்கு புரியல, அவன் பேசுகிறது எனக்கு புரியல. அந்த ஹலோ கைஸ், வெல்கம் டு S3 Vlogs. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோங்க. ஆமாங்க, நம்ம வந்து காலைல 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. அங்கேருந்து நான் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு 1 ஹவரில் அங்கே வந்தாச்சு, ரீச் பண்ணியாச்சு. எதுக்காக இவ்வளோ வெள்ளனா வந்திருக்கேன் அப்படின்னா, மார்னிங் கிளைமேட் நல்லா இருக்கும், அதுக்காக தான். சரி, அதுக்கு அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குக்கு வர்றது இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்னிங்கே கிளம்பி வந்துட்டேங்க. எனக்கு எப்போயுமே வந்து மார்னிங் ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா செம்ம க்ளவுடாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். மார்னிங் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் வந்து இயர்லி மார்னிங்கே கிளம்பி வந்தாச்சு. அப்படியே வாங்க, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்றைக்கி வந்து லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஷோ வந்து வச்சுருக்காங்க. லால்பாக்கில் வந்து ஒரு மெயினான ஒரு இடம்னா அந்த கிளாஸ் ஹவுஸ் தான். அந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து பார்த்து எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். வாங்க அப்படியே நேரம் உள்ளே போவோம். லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தா, மைசூர் ஆட்சியாளர் ஹைதர் அலி காலத்தில் வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கு 1760. ஆனால் அவரால் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அவரோட சன்னான வந்து திப்பு சுல்தான் தான் வந்து இந்த கார்டனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த கார்டன் வந்து 200 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இந்த கார்டனில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குங்க, அது ஒரு மெயினான பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏரி இருக்குது, எழில்மிகு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் ஒரு கல்லால் ஆன மரம், திருவைக்கரை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அப்புறம் மீன் தொட்டி இருக்குது, கோபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஹீல் ஒன்று இருக்குங்க. இப்போ சொன்ன எல்லா பிளேஸுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை சேர்த்து அடிஷ்னலாக வந்து இன்னும் சில இடங்களை பார்க்க போகிறோம். இது வந்து மொத்தம் 3 பார்ட்டாக வரும். இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டு. மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ளவர்னு தெரில, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வருங்க அப்படியே சன்னு. நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 7 மணிக்கிட்ட வந்து இருக்கோம். 7 மணிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் அந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு. இந்த சைட்லாம் பாருங்கள், ஒரு பூ தான். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான், எங்கே பார்த்தாலுமே ஃப்ளவர்ஸ் தான். பாருங்கள் அப்படியே எல்லாமே இருக்கும். இன்னும் எவ்வளோ பாருங்கள், ஒரு தொட்டி இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் நிறையா பூ இருக்குங்க. ஏதாவது பூ மீன் பார்த்தா ஒரு மீன் ஆனால் மீன் இல்லைங்க, சும்மா எம்டி தொட்டி தான், எம்டியாக இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போவோம். நான் கூட அதில் மீன் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருக்குங்க, ஒன்றுமே இல்லை. இந்த சைடில் ஏதோ குட்டி குட்டியாக இருக்குது செடிகள்லாம். என்னன்னு தெரியலையே. லால்பாக் அப்படின்றது வந்து பெங்களூரோட ஒன் ஆஃப் த வந்து ஃபேவரட் பிளேஸாக வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. யாருமே வந்து வரவங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ் யாருமே வரவங்களாக இருந்தாலுமே இந்த இடத்த மிஸ் பண்ண மாட்டாங்க. லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து வந்துட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய இடங்க. டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. அந்த அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம எங்கெங்கே இதில் எந்த சைடு போகணும் அப்படின்றதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் மேலே போட்டு பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரோஸ் கார்டன் போகலாமா? இது போட்டெலாம் மரங்கள்லாம் இருக்குது, எல்லாருமே அந்த சைட்லலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. கைஸ், இப்போ இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து ரோஸ் கார்டன் தான். ஆனால் ரோஸ் எதுவுமே இப்போ அவைலபிள் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே ஷோக்காக வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. காலிலேருந்து எதுவும் சாப்பிட்லங்க, சரி ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டேன்.
இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் ஹவுஸ் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். நேராக போய் செகண்ட் லெஃப்டில் திரும்புங்க, கிளாஸ் ஹவுஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. காய்ஸ் உண்மையாக நான் வந்து ஏதாவது யூடியூப்லலாம் பார்த்தேன், இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி போட்டு நல்லா தான் இருக்குது உண்மையாகவே சீரியஸாக. ஓகே, ஃபோன் கீழே வந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் ஆகலை, நோ ப்ராப்ளம். பாருங்கள் இந்த இடம் கீழ் வாங்கல பாருங்கள் எப்படி இருக்குங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எதுவுமே தெரியாமல் ஒரு ஆளாக வந்திருக்கேங்க, யாருமே கூட வரல, நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பையன் கூட வரேன்ட்டு கடைசி டயத்தில் வரல. அதான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், லால்பாக்கை பற்றி நிறையா பேசணும் அப்படின்ட்டு. எங்கெங்கே பேச விட்றாங்க, நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம்னா அவங்க ஒரு இது பண்ணி நம்மளை இது பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட இடம் இருக்குது, உண்மையாகவே சொல்லணும்னா நிறைய இடம் இருக்குது, நம்மளால் பார்க்க கூட முடியாதுங்க, அந்தளவுக்கு இடம் இருக்குது. வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிடலாம், இந்த மாதிரி நமக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன ஃப்ளவர் வேணுமோ அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்லேயும் கொடுக்குறாங்களாம், அங்கேயே போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்லேயே வந்து ஒரு மெயினான ஒரு பிளேஸ் அப்படின்னா கிளாஸ் ஹவுஸ் தான். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அங்கே தான் இருக்கோம், பார்க்குறீங்களா, காமிக்கிறேன். என்ன ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் போய் பார்க்கலாம், ஒன்றுமே தெரியல இங்கேருந்து பார்த்தா. ஓ, இன்றைக்கி ரிபப்ளிக் டேனால எல்லாம் போலீஸாக இருக்காங்க, எங்கே பாருங்கண்ணே ஃபுல்லாக போலீஸ் தான். இங்கே பாருங்கள், தேசிக்குடியோட கலர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணி போய் கிளாஸ் ஹவுஸ் உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எவனுமே வந்து தமிழ் பேச மாட்டான், எல்லாருமே கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் ஹிந்தியில் தான் பேசுவாங்க எல்லாருமே. கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் போடுறாங்க, எவ்வளோ என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம். சரி ஓகே, கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க என்னன்னு தெரியலையே, சாரி. एंट्री फीस 100 रुपीज़। भैया आप कैश करेगा ना गूगल पे? हाँ यस गूगल पे। அவனுக்கு நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நமக்கு ஹிந்தியே தெரியாது. ஓகே வாங்கியாச்சு, கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சுங்க கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள.